ஹாய் ஒருவன். ஸோ இன்னும் பப்ளிக் எக்ஸாமுக்கு 4 நாள் தான் இருக்குது. ஸோ தமிழுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம வீடியோ போடலை, நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நைட்டு இல்லைனா காலையில் உங்களுக்கு நேரமாகவே உங்களுக்கு வீடியோ போஸ்ட் ஆகிடும். கண்டிப்பாக வந்து படிச்சுக்கலாம். 4 நாள் பிளானோட போடுறேன், அதனால் பயப்பட வேண்டாம். இப்போது கடைசி நிமிஷத்தில் இருக்கோம்ல, ஒரு சிலர் வந்து தமிழ் வந்து லாஸ்ட்டு 3 நாள் படிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அதனால் நாளைக்கு வந்து சப்ஜெக்ட், அதாவது கோர் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸே படிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் லாஸ்ட் ஹோப்பாக ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லிவிட்டு நேற்று மேக்ஸுக்கு போட்ட மாதிரி இன்றைக்கி ஃபிசிக்ஸ் போட போகிறேன். இது வரைக்கும் ஒன்றுமே படிக்கலை. அந்த 3 நாள் லீவில் நான் படித்த ஏதாவது ஒரு 45 மார்க் 50 மார்க் எடுக்க முடியுமா 70க்கு அப்படின்னா கன்ஃபார்மாக முடியும். ஆனால் ஒன்றே ஒன்று தான், நீ படிக்கிறத கிளியராக படித்து நல்லா எழுதி பார்த்துட்டு போ. கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா கடைசி நிமிஷத்தில் படிக்கிற, ஒன்றுமே படிக்காமல் கடைசி நிமிஷத்தில் படிக்கிறேன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. இது வரைக்கும் நீ படிச்சிருக்கிற, ஆனால் சரியாக ரிவிஷன் பண்ணனா பிரச்சனை இல்லை. நீ திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கலாம். அந்த 3 நாள் நான் சொல்கிற விஷயத்தை அது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உன்னால் ஈஸியாகவே 45 to 50 மார்க். 50ங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக சொல்லலாம். நீ கரெக்டாக எழுதுனா 50. ஸோ 70க்கு 50 மார்க்குன்னு பெரிய விஷயம். ஏன்னா 50 + 30 80 மார்க்கு ஃபிசிக்ஸில். ஸோ ஒன்றுமே படிக்கல, கடைசி நிமிஷத்தில் நம்ம படித்து ஒரு 80 மார்க் எடுக்கணும்னா நம்ம ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அது நம்ம இப்போ எப்படி எடுக்கலான்னு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி, என்ன ஸ்ட்ராட்டஜி, எந்த லெசன் படித்தா எவ்வளோ, அண்ட் என்ன 2 மார்க், என்ன 3 மார்க் படிக்கலாம், என்ன 5 மார்க் படிக்கலாம், எல்லாமே நான் இப்போ சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இப்போ என்ன மேட்டர்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபிசிக்ஸ்னாலே ஒரு பயமான ஒரு சப்ஜெக்ட் ஆகி போச்சு. ஆனால் அதுதான் ஈஸியான சப்ஜெக்ட், நிறைய பேர்த்துக்கு புரியல. ஸோ நான் ஃபஸ்ட்டே வீடியோ போட்டுட்டேன், எப்படி படிக்கணும், எப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், இப்படி எழுதணும், இப்படி தான் படித்து எழுதி பார்க்கணும், எல்லாமே சொல்லிட்டேன். திரும்ப அதே நான் சொல்ல விரும்பலை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு வந்து நீ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்பட. டெரிவேஷன்ஸ் நல்லா போட்டுப்பார், டயக்ராம்ஸ் போட்டுப்பார். டயக்ராம்ஸ் கீழே இருக்க தியரி வந்து ஒரு 1.5 பக்கம் 1/2 பக்கம் இருந்தால் நீ ஒரி பண்ணாத. ஒரு 3 லைன் உனக்கு பிடிச்ச மாதிரி எழுது. டயக்ராமில் என்ன நோட்டீஸ் பண்ணுறியோ அதை எழுது. மார்க் கொடுத்துருவாங்க. பெருசாக இன்னுமே இருக்காது. என்ன இந்த சைக்ளோட்ரான், வான் டி கிராஃப் ஜெனரேட்டர், அதுக்கப்புறம் ஃபிசூஸ் மெத்தட், இல்லைனா வந்து நியூக்ளியர் ரியாக்டர், இந்த மாதிரி தியரி கொஷின்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அந்த பிரின்சிபல் எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேயுமே கதை ஓட்டிக்கலாம். பட் டெரிவேஷன்ஸ் பார்ட் இருந்தால் கரெக்டாக எழுதணும். இதுதான் மேட்ரு. ஓகே, ரைட். அப்போ யூனிட் 1, 2, 5, 8 நான் முதல்லேருந்தே இதை சொல்லிகிட்டு இருக்கேன். யூனிட் 1, 2, 5, 8 இந்த 4 யூனிட் படித்தா நமக்கு வந்து எவ்வளோ மார்க் கிடைக்குது அப்படின்னா 30 மார்க்கு. எப்படின்னு பார்த்துடலாமா? 3 5 மார்க்கு, 3 3 மார்க், 3 2 மார்க். கண்டிப்பாக வருமாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 கூட வரலாம். ஆனால் நான் இங்கே கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ஒரு வேளை கொஷின் பேப்பரை டஃப்பாக செட் பண்ணணும் அப்படின்ட்டாங்கன்னா, ஒரு ப்ராப்ளமெல்லாம் அதிகமாக கேட்டான் அப்படின்னா 2 2 மார்க், 2 3 மார்க். ஆனால் கட்டாயமாக 3 5 மார்க் வரும். இப்போ நீ வந்து கம்மி பண்ணி போட்டால் கூட ஒரு 2 2 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் கம்மி பண்ணி போட்டால் கூட 5 மார்க் தான் மைனஸ் ஆகுது. அந்த 5 மார்க் மைனஸ் பண்ணால் கூட 25 மார்க் கன்ஃபார்ம். இந்த 4 யூனிட்டில். இந்த 4 யூனிட் ஃபுல்லாக படிக்கணுமா? கிடையாது. நம்ம லாஸ்ட் மினிட் கொஸ்டின் கொடுத்துருக்குறோம் படிக்க முடியாத பசங்களுக்கு. அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் அந்த வீடியோவை. அதில் 5 மார்க்கும் 3 மார்க்கும் தனியாக எழுதி போட்டிருக்கேன். தமிழ் மீடியம் எழுதியிருக்க மாட்டேன். ஆனால் தமிழில் வந்து நான் வந்து சென்டம் வீடியோன்னு ஒன்று போட்டிருக்கேன், அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தயவு செய்து அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக உங்கள் ஐடியா கிடைக்கும் என்ன படிக்கணும்னு. ஒரு யூனிட்லையும் 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் தான் கொடுத்துருப்பேன். 5 மார்க்கு 3 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 வரைக்கும் தான் கொடுத்துருப்பேன். 2 மார்க் மட்டும் கொஞ்சம், இப்போ 8வது லெசன் எடுத்திங்கன்னா ஒரு 10 2 மார்க் இருக்கும். 5வது லெசன் எடுத்திங்கன்னா 5 2 மார்க் தான் இருக்குது. செகண்ட் லெசன் எடுத்திங்கன்னா ஒரு 12 2 மார்க் இருக்கும். ஃபஸ்ட் லெசன் எடுத்திங்கன்னா ஒரு 12 2 மார்க் இருக்கும். நீ படித்து தான் ஆகணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உனக்கு ஒரு 45 50 மார்க் எடுக்கணும்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது படிக்கணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். அண்ட் நீ வந்து இந்த லெசனில் இருக்க 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் நான் கொடுத்தது படிச்சின்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் 30 மார்க் கேரண்டி, கம்மிக்கு 25 மார்க். ஸோ அப்போது அடுத்தது 1 வேர்டு வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் வந்து ஒரு வேளை கஷ்டமாக கேட்டாங்க. புக் பேக் மட்டும் படித்தா எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்னா 10 மார்க் எடுக்கலாம். 30 + 10 40 மார்க்கு. ஒரு வேளை நான் சொன்ன மாதிரி அந்த 5 மார்க் நமக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் ஏதாவது டஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா 25 + 10 35 மார்க். 70க்கு 35ங்கிறது சும்மா கிடையாது. ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? இது ஒரு பெரிய மார்க் தான். அடுத்தது சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 50ங்கிற கேரண்டியாக நான் சொல்ல முடியும். 50ங்கிறது கேரண்டியாக சொல்ல முடியும். 50க்கு மேலே சொல்லுவீங்களாங்க சார் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. இருந்தாலுமே லக்கு இருந்தால் 5 5 மார்க் எழுத முடியுதான்னு பார்த்துடலாம். யூனிட் 3 4 6 7 10 9 இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. எப்போது? இந்த லாஸ்ட் மினிட் கொஷின். இந்த யூனிட்டில் இருக்க 5 மார்க் நம்ம என்ன கொடுத்தோமோ அது படிங்க. இப்போ உதாரணத்துக்கு 3rd யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் கொடுத்தோம். என்னது, ஒரு
லாங் கண்டக்டர், சர்க்குலர் காயில், சைக்ளோட்ரான், ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர். 4th லெசன் டிரான்ஸ்ஃபார்மர், RLC, ஓரியன்டேஷன் ஆஃப் காயில். 6th லெசன் மிரர் ஈக்குவேஷன், லென்ஸ் மேக்கர்ஸு. 7th லெசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யங்ஸ் டபுள் ஸ்லிட்டு, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு. 10th லெசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வே ரெக்டிஃபையர், ஆஃப் வே ரெக்டிஃபையர், டி மார்கன். அவ்வளோதான். டிரான்ஸ்டேஷன் ஆம்பிளிஃபையர் முடிஞ்சால் படிச்சிருங்க. 9ஆம் பாடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜே தாம்சன், போர், என்த்ரேடியஸு, அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர் முடிஞ்சால் படிங்க. ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். சார் இவ்வளோ கொஷின்லாம் என்னால் படிக்க முடியாது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3, 4, 6, 7 நான் சொன்ன கொஷின் படிச்சுன்னா அதில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும், 2 கிளிக் ஆகாது. ஏன்னா கோயின்சிடன்ஸ் ஆகும். மேலேயும் கீழேயும் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்ச கேள்வியே வந்து கோயின்சிடன்ஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நீ படித்த லெசன் இப்போ பாரு 5வது யூனிட் 8வது யூனிட்டுமே ஆர் சாய்ஸில் கேட்டால் என்ன பண்ண முடியும்? ஒன்று தான் எழுத முடியும். அந்த மாதிரி ஏதாவது கோயின்சிடன்ஸ் ஆகும்போது நமக்கு இந்த 4 யூனிட்லேயாவது நான் சொன்னது படிச்சிங்கன்னா அட்லீஸ்ட்டு உங்களால் 1 எக்ஸ்ட்ரா எழுத முடியும். அப்போ 4 5 மார்க் எழுதிடலாம். மொத்தம் 3 இங்கே நீ எக்ஸ்ட்ரா படித்து 4. இன்னும் கொஞ்சம் டஃப்பாக கேட்டுருவானோன்னு பயந்தீங்கன்னா 10th யூனிட்டில் ஃபுல் வே ரெக்டிஃபையர், ஆஃப் வே ரெக்டிஃபையர், டி மார்கன், டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையரு. 9th லெசனில் ஜே தாம்சன் மட்டும் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள். அட்லீஸ்ட் அந்த கஷ்டமாக கேட்டால் 5 கூட எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டேம் ஷோராக 4 எழுதிடலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப வீக்காக இருக்கியா, நீ ஃபெயில் ஆகிடுவியா? கன்ஃபார்மாக ஃபெயில் ஆகிடுவியா? இந்த 4 யூனிட் பார்த்துட்டு இந்த 4 யூனிட்டுக்கு ஃபஸ்ட்டு 5 மார்க் முடிச்சிரு, 3 மார்க் முடிச்சிரு, 2 மார்க் முடிச்சிரு. 3 மார்க்கும் 5 மார்க்கும் கம்மியாக தான் இருக்கும். 2 மார்க் வேணால் ஒரு 10 இருக்கும். அப்போ 2 மார்க் வந்து கடைசியாக வச்சுக்கோ. 1 மார்க் புக் பேக் படி. பாஸும் ஆகிடுவேன், டீசெண்டான ஸ்கோர் எடுத்துருவேன். 35லேருந்து 40 மார்க் எடுத்துருவேன் 70க்கு. இது போதாதா? ஸோ அதுக்கப்புறம் நீ மார்க் எடுக்கணும்ல, அதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா எழுதுற மாதிரி சொல்லியாச்சா? அப்போது நமக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 5 மார்க் எழுத முடியுமான்னு கேட்டால் மேபி எழுதலாம். பட் 4 கன்ஃபார்ம் எழுதலாம். அடுத்து 2 மார்க். 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கலாம்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய லெசன் 2 மார்க் இருக்குது. என்ன பண்ணுறது? எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒரு லெசன் படித்தா இன்னொரு லெசன் மறக்குது. 20-30 கொஷின்ஸ் இருக்குது. நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன்றுமே பயப்படாத. ஸோ 1 2 5 8 இப்போ தான் நான் சொன்னேன். இந்த யூனிட் எல்லாமே வந்து 10 10 இருக்கும். 5வது யூனிட்டில் வெறும் 4 5 தான் இருக்குது. இந்த யூனிட்டில் நீங்கள் 2 மார்க் படிச்சிங்கன்னா 3 2 மார்க் எழுதலாம். பட் 3 2 மார்க்கில் ஏதோ ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து உங்களை கொண்டுருச்சு அப்படின்னா 2 எழுதலாம். அப்போது கஷ்டமாக கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக செட் பண்ணால் கூட 2 எழுதலாம். ஈஸியாக கேட்டாங்கன்னா 3 எழுதலாம். இப்போதைக்கு 2ன்னு வச்சுக்கலாம். எல்லா லாவும் படிச்சிருங்க. என்னென்ன லா இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாமா? ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. காஸ் லா, கூலும்ஸ் லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயாவது. காஸ் லா, கூலும்ஸ் லா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிர்ச்சாஃப் லா, 2 லா இருக்குது கிர்ச்சாஃபில். ஜூல்ஸ் லா, சீபக்கு, பெல்டியர், தாம்சன். அதுக்கப்புறம் ஓம்ஸ் லா முடிஞ்சால் பார்த்துருங்க. அதுக்கு அடுத்தது 3வது லெசனில் பயோட் சாவர்ட் லா, ஆம்பியர் சர்க்யூட் லா, கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, டிஃபைன் ஆம்பியர், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இதெல்லாம் பார்த்துரு பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 லெசனில் தான் இருக்கும். வேறு எந்த லெசன்லையும் கம்மியாக தான் இருக்கும், இருக்கவே இருக்காது. 4வது லெசனில் ஃபேரடே லா, லென்ஸ் லா, அதுக்கப்புறம் குவாலிட்டி ஃபேக்டர் படிச்சுக்கோ, கியூ காரணின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், அது கேட்டுகிட்டே இருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. அது லா கிடையாது, கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், இவ்வளோ தான் என் லா. 2வது வால்யூமில் ஸ்னெல்ஸ்லாம் இருக்குது 6வது லெசனில். 7வது லெசனில் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். 9வது லெசனில் கியூரி, மாலூஸ் லா, ப்ரூஸ்டர்ஸ் லா 7th லெசனில். இவ்வளோ தான் என் லா வந்து இவ்வளோ இருக்கா சார்? இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கோ? ஒன்றுமே இல்லை. நீ அட்லீஸ்ட் அந்த லா படிக்கணும். அந்த லா கீழே வர ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதையாவது பார்த்துட்டு போ. அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. புரியுதா? ஒன்றுமே படிக்காததுக்கு அந்த லா கீழே வர அந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு போனால் ஒரு மார்க் கொடுத்துருவான். ஸோ ஏதாவது பண்ணு, ஓகேவா? கன்ஃபார்மாக அந்த லாவில் ஒன்று வந்துடும். அப்போது நமக்கு ஒரு 3 2 மார்க் கிடச்சிருமா? கன்ஃபார்மாக 3 2 மார்க் கிடச்சிரும். எல்லா அப்ளிகேஷன்ஸ், ப்ராப்பர்ட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன், லிமிட்டேஷன், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் தெரியுமா? உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனர் டயோடு, லிமிட்டேஷன் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லாரன்ஸ் ஃபோர்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ், ஃப்ரெனல் ஃப்ரானாஃபர், இந்த மாதிரி பல கொஸ்டின் சொல்லலாம். இதெல்லாம் எங்கே சார் நாங்கள் போய் பார்க்குறது அப்படின்னு கேட்டால் மினி மெட்டீரியல் நான் கொடுத்தேன்னா, மினி மெட்டீரியல் நீங்கள் 12th physics மினி மெட்டீரியல் நம்ம போட்ட வீடியோ வரும். அந்த மினி மெட்டீரியலில் பின்னாடி பேஜில் உங்களுக்கு அழகாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேரக்டரிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், லிமிட்டேஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இந்த கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அப்போ பாரு எவ்வளோ அழகாக வந்து 10 லெசன் படிக்காமே ஒரு 4 2 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. இதெல்லாம் வந்து யோசித்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம். அடுத்தது டயக்ராம் இன் யூனிட் 10.
யூனிட் 10 டயக்ராம் என்னென்ன டயக்ராம்? பிஎன் ஜங்ஷன் டைவர் போன வருஷம் கேட்டாங்க, அது வேண்டாம் விட்டுருங்க. ஃபுல் வே ரெக்டிஃபையர், ஆஃப் வே ரெக்டிஃபையர், சர்க்யூட் டயக்ராம், வேவ் ஃபார்ம். அப்புறம் என்பிஎன் டிரான்சிஸ்டர், காமன் எமிட்டர் டயக்ராம். அப்புறம் சிஇ மோடு, சிசி மோடு, சிபி மோட் டயக்ராம். டிரான்சிஸ்டர் ஆஸ் எ சுவிட்ச். இந்த டயக்ராம் எல்லாம் கன்ஃபார்மாக பார்க்கணும், ஏன்னா டயக்ராம் கொஸ்டின் அவங்க கேட்குறாங்க. ஸோ டயக்ராமில் ஒன்று கேட்குறாங்கப்பா, பார்த்துக்கோங்க. டயக்ராமில் ஒன்று கேட்குறாங்க 10th யூனிட்டில். கேட்குறாங்கன்னா கன்ஃபார்மாக கேட்க மாட்டாங்க, கன்ஃபார்மாக கேட்பாங்கன்னு நான் சொல்லலை. ஏதாவது கேட்டால் கேட்கலாம், ஆனால் ரிப்பீட்டடாக வர்றக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாகவே நமக்கு வந்து 5 எழுதலான்னு நல்லா சொல்லிட மாட்டேன், 4 எழுதலாம், ஓகேவா? இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு ஒன்று வேணும்ல. திடீர்னு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக கேட்டால் நம்ம நினச்ச மாதிரி வரலன்னா, யூனிட் 9ம் 10ம் என்ன பண்ணுறேன்னா, புக் பேக்கில் இருக்க 2 மார்க்கு நான் கொடுத்த 2 மார்க் இருக்குது. எதில் கொடுத்துருக்கேன்? 70க்கு 70 வீடியோன்னு இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதாவது அந்த லாஸ்ட் மினிட் கொஷினுக்கு வீடியோக்கு கீழே இருக்க வீடியோவில் வைக்கிறேன். 2 வீடியோ இருக்குது, ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதில் 9th லெசன் 10th லெசன் 2 மார்க்கில் அதில் பார்த்து படி. 9th லெசன் 10th லெசனுக்கு புக் பேக் 2 மார்க்கை படிச்சினாலே எவ்வளோ இருக்கும் சார் அப்படின்னு கேட்டால், 9th லெசனில் ஒரு 13 2 மார்க் இருக்குது, 10th லெசனில் ஒரு 15 2 மார்க் இருக்குது. சார் இதெல்லாம் எப்படி சார் படி? 10th லெசனில் 1 லைன் 2 லைன் தான் இருக்கும். வாட் இஸ் டோப்பிங், ப்ராசஸ் ஆஃப் என்னது இம்ப்யூரிட்டிஸ் வந்து இன்டர்சிக் செமிகண்டக்டரில் சேர்த்துறது என்ன டோப்பிங். ஸோ அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயாசிங்னா என்ன, டைப்ஸ் என்ன, இந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் 10th லெசன்லாம். 9th லெசன் வேணால் ஒரு மார்க் இருக்கும், பட் படிச்சிடலாம், எல்லாம் 2 லைன் தான் இருக்கும். அவ்வளோலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது, காம்ப்ளிகேட்டாக இருக்காது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி படிச்சிட்டிங்கன்னா 5 2 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ நான் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன்னு. 80 எடுக்கணும், 90 85 எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன், ஓகேவா? முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணு, இல்லைனா இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணு, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா அது பார்க்குறேன்னா பாரு. 3 மார்க்கு 3 மார்க்கில் யூனிட் 1 2 5 8ல் 3 3 மார்க்குன்னு சொன்னேன். ஒருவேளை கஷ்டமாக கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணால் 2 3 மார்க்குன்னு சொன்னேன். இப்போ 2னே வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து 3வது லெசன், 4வது லெசன், 6வது லெசன், 7வது லெசன், 10வது லெசன். இந்த லெசன்லாம் எவ்வளோ 3 மார்க் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் கொடுத்த 3 மார்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன்லையும் 6லேருந்து 5 வரைக்கும் தான் இருக்கும். அந்த 3 மார்க் படிக்க மாட்டியா? கடைசி நிமிஷத்தில் உட்காந்து கூட படிச்சிடலாம். எனக்கு கெமிஸ்ட்ரி மாதிரி ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கெமிஸ்ட்ரி கூட ஈக்குவேஷன்லாம் வரும், இதில் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்ளிகேஷன்ஸு அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கோத்ரூ பண்ணினா படிச்சிடலாம், சின்ன சின்ன டெரிவேஷன்ஸ், அவ்வளோதான். ஸோ அதனால் இதை நான் சொன்ன மாதிரி இந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சுன்னா ஒரு 4 3 மார்க் கன்ஃபார்ம் எழுதிடலாம். 5 எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. எல்லா லெசனுமே படிச்சுன்னா 5 எழுதிடலாம் நான் கொடுத்தது. பட் இப்போதைக்கு 4ன்னு வச்சுக்கலாம். கூட்டி கழிச்சு பாரு, 80க்கு மேலேயே வரும், சரியா? நீ 80க்கு மேலேயே வரும். 4 5 மார்க்குன்னு வச்சுக்கோ, 4 3 மார்க்குன்னு வச்சுக்கோ, 4 2 மார்க்குன்னு வச்சுக்கோ, 10 1 மார்க்குன்னு வச்சுக்கோ, எவ்வளோ ஆச்சு? அப்போ 4 5 மார்க் 20, 4 3 மார்க் வந்து 12, 4 2 மார்க் 8 20, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 1 மார்க். அப்போ 20 40 50 ஆச்சு, பார்த்தீங்களா? 50 மார்க் கரெக்டாக வந்துச்சா? இதுதான் என் பிளான். எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 மார்க் எழுதுனா 55. இது நீங்கள் தான் முடிவு பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக எழுதணுமா வேண்டாமா எப்படிங்கிறது பார்த்து முடிவு பண்ணணும், ஓகேவா? இன்னும் படிக்கலை, ஒன்றுமே படிக்கலை, நான் வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் ஒரு 15 எடுத்து பாஸ் ஆனால் போதுங்கிறான். ஒன்றுமே இல்லை, புக் பேக் 1 மார்க் 10 போட்டு 5th லெசன் மட்டும் ஒழுக்கமாக படிச்சுட்டு போனீங்கன்னா 10 மார்க் எடுக்கலாம். 2 மார்க் ஒன்று எழுதலாம், 3 மார்க் ஒன்று எழுதலாம், 5 மார்க் ஒன்று எழுதலாம். பாஸும் எடுத்துடலாம், 20 மார்க்குக்கு மேலேயும் எடுத்துடலாம். இனி நீ முடிவு பண்ணிக்கோ, 80 எடுக்கிறதா இல்லை வெறும் 20 70க்கு எடுக்கிறதா இல்லை சென்டம் எடுக்கிறதான்னு. ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணி நீ படிக்க வேண்டியது உன் கடமை. இனி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இனி ஃபிசிக்ஸ் எல்லாம் படிக்க முடியுமான்னு தெரில. ஏதாவது படிக்காத கொஸ்டின் இருந்தால் இன்றைக்கே பாருங்கள், இல்லை நாளைக்கு வேணாலும் ஆப்டே படிங்க. பட் டிஸ்க் எடுக்காதீங்க, தமிழே படிங்க. தமிழுக்கான வீடியோ நைட்டு முடிஞ்சால் போடுறேன், இல்லை நாளைக்கு காலையில் போடுறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக ஃபிசிக்ஸில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் என்ன வரும்னு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயுமே நம்ம ஃபில்டர் பண்ணி போடலான்ட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே நம்ம பேசுவோம். பட் இப்போ நம்ம பேசுகிறதுக்கு டைம் இல்லை இல்லையா? எக்ஸாம் அன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.